ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டை லைட்டாக சுற்றி காட்டுறேன், வாங்க பார்க்கலாமா? ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டரை இருக்கும். முன்னாடிலாம் நிறைய மாடு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு கன்றுக்குட்டி தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சுல்ல, அதனால் வந்து ரொம்பலாம் பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, ஒரு 4 ஆடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கு போகணுங்கிறதுனால காலையிலே வந்து துணியெல்லாம் துவச்சி காய போட்டிருக்கேன். ஒரு ஆடு தான் இருக்குது, காட்டுக்கு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கோம். இதுதான் என் கண்ணில் மாட்டிச்சு. வீட்டை சுற்றி பாருங்கள், பாவக்காய் செடியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாவக்காவாக தான் இருக்கும். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் வந்து பெரிய தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. பாசி பிடிக்கக்கூடாதுன்னு உள்ள டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இங்கே சென்னையிலலாம் அழுக்கு தண்ணி மாதிரி தான் வருது எங்கள் வீட்டிலலாம். அப்புறம் வீட்டிலே வந்து பூசணிக்காய் காய்ச்சிருந்துச்சி, அதை எடுத்தேன், கையில் பிஞ்சு வந்துடுச்சு. சரி எங்கள் அம்மாட்ட கொடுக்க வந்துட்டேன். இது வந்து பாத்திரம் வளர்க்குற இடம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மீன் குழம்பு தான் வச்சுட்டு இருந்தாங்க. சாலை மீன் வந்துச்சுன்னு வாங்கினாங்க, கேஸில் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து வீட்டெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணி மாப்படிச்சுட்டு விட்டேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கொடுத்த ஃபேனு, கருணாநிதி ஐயா கொடுத்த டிவி தான் இருக்கும். ஏன்னா அதை வச்சு நாங்கள் சின்ன வயசில் கொடுத்தது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க. காக்காவை பார்த்துட்டாலும் அதான் காக்கா காக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. காக்கா சொல்லு. காக்கா 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 காக்கா. இங்கே இருந்தால் வேலை செய்யணும், அங்கே போனால் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேலைலாம் இல்லை. நல்ல இயற்கையான காத்தோட்டமாக இருக்கும். வெளியில் பாப்பா தூங்குறதுக்காக தொட்டிலில் வெளியிலே கட்டி போட்டிருந்தேன். அவள் காத்தோட்டமாக தூங்கினா. திடீர்னு பார்த்திங்கன்னா கேஸ் காலி ஆகிடுச்சு. அதனால் விறகடுப்பில் வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. சின்ன வயசுலேருந்தே விறகடுப்பு தான். இப்போது ஒரு வருஷம்தான் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி இதுக்குள்ளே வந்து அடைச்சி போட்டுருவாங்க, வெளியில் ஓடாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து மேலே கட்டி வச்சுருக்காங்க. இப்போ ஆட்டுக்குட்டி இல்லைங்கிறதுனால மீன் பொரிக்கிறதுக்கு நானே அப்படியே இறங்கிட்டேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ. இங்கெல்லாம் வாழைப்பூ கூட்டு வைக்கிறதுக்கு வாழைப்பூ காசு கொடுத்துவாங்கன்னா, அங்கே அவ்வளோ இருந்தும் ஒன்றும் செய்ய மாட்டோம். மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே மீனை பொரித்து எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மா பொரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். விறகடுப்பில் சமைக்கிறது ஒரு தனி சுகம்தான். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து முன்னாடிலாம் பைக் கிடையாது, சைக்கிள் தான் ஓட்டுவார். அந்த சைக்கிள் ஒரு ஓரமாக போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக பாவக்காய் செடியாக இருக்குது. பாவக்காய் ஒரு 5-6 பாவக்காய் அதில் வேறு காய்ச்சி கிடந்துச்சு. எங்கள் நாய் வந்து செத்து போச்சு. இது வந்து வேறு நாய் வச்சுருக்காங்க. அந்த நாய் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இது மம்புட்டி, அருவா அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுனால எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. உள்ளே பாருங்கள், வாழைப்பூ போட்டு எப்படி அசிங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் பாப்பா ஒன்றுன்னா தொட்டு விளையாடிட்டுருக்கு. அப்படியே எங்கள் அப்பா ரேஷன் கடைக்கு போனார், பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தார். 1 கிலோ பருப்புன்னு சொல்லிட்டு அதை நீ எடுத்துகிட்டு போன்னு எனக்கு தந்தாங்க. அப்படியே அதையும் நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீடியோ எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.